இதான் நம்ம டே 3ஓட தையல் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீ கிளாஸ். ஸோ இதை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, சர்க்கிள் முடித்தாச்சு அண்ட் லைன்ஸ் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறது மூணுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ஜிக்ஸாக் சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்மளுக்கு ஜிக்ஸாக்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஜிக்ஸாக் இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு நம்மளுக்கு நேராக வரும், அதாவது இந்த மாதிரி வரும். ஸோ ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி போட்டாலும் ஓகே, இல்லை எனக்கு கையில் வரைஞ்சாலே நேராக வரும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்ஸ் போட்டுக்கோங்க. பெருசு ஒன்று அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சின்னது, நல்லா சின்னதாகவே போடலாம், இதை விட சின்னதாகவும் போடலாம். ஸோ நல்லா ஸ்டிச்சஸ் வரும்னா ஓகே, நீங்கள் இன்னும் சின்னதாக போடலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவோம், அதுக்காக தான் வந்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அண்ட் ஓகே, இப்போ நம்ம ஜிக்ஸாக் வந்துட்டு வரைஞ்சாச்சு அண்ட் மெஷினில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா, இப்போ நம்ம இந்த டிப்பில் வந்துட்டு நீடில் ப்ளேஸ் பண்ணணும். தென் மெதுவாக ஸ்டிச் பண்ணி கரெக்டாக இந்த கார்னரில் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணணும். தென் லிவரை வந்துட்டு பின்னாடி இதை வந்துட்டு நம்ம இப்படி தூக்கி விட்டுட்டு தென் என்ன பண்ணணும்னா, இந்த துணி இருக்கு இல்லையா, இதையே இப்படி திருப்பணும். திருப்பிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே டைம் பண்ணிவிட்டு தென் இதை தூக்கி விட்டுட்டு திருப்பி இப்படி ஸ்டிச் பண்ணணும். இதை வந்துட்டு நம்ம பின்னாடி வந்துட்டு இந்த லிவரை தூக்கி விட்டுட்டு பண்ணாதான், அதாவது இந்த ஃபூட்டர் வந்துட்டு மேலே இருக்கணும். ஸோ ஃபூட்டர் மேலே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு ஷார்ப் எட்ஜஸ் வந்துட்டு கரெக்டாக வரும் ஜிக்ஸாக்ல. அண்ட் அப்போ தான் நம்மளால் நேராக கொண்டு போக முடியும். நம்ம லாஸ்ட்டு ஃபைனலில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஃபுல்லாக அடிக்கணும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். எல்லா கிளாஸ்லேயும் சொல்கிறது இதே தான். நீங்கள் பொறுமையாக பண்ணால் மட்டும்தான் லைன்ஸ் நேராக வரும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம த்ரெட்ஸை வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்மால் ஜிக்ஸாக் வந்துட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம பேண்ட்டில் வந்துட்டு ஃபைனலாக முடிக்கையில் அந்த இடத்துல வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்மளோட இன்ஸ்கர்ட்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காகவும் இது யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு பொறுமை ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக நம்மளுக்கு ஜிக்ஸாக் ஷார்ப் எட்ஜஸில் கரெக்டாக வரும். அண்ட் டெய்லி ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம பழகிற எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷனில், அதாவது எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பேசிக்காக பழகுறோம், இது யூஸ் ஆகுறதுனால நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ பழகிறத வந்துட்டு தெளிவாக ஞாபகம் இருக்க மாதிரி பழகிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒர்க்கு முடிச்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, ஏதாவது ஒன்று ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க, அது நல்லா வருதோ வரலையோ, நீங்கள் வந்துட்டு அதை எனக்கு ஃபோட்டோ காப்பி சென்ட் பண்ணுங்கள். அது நல்லா வந்தாலும் வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எனக்கு ஃபோட்டோ காப்பீஸ் வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன ப்ரோக்ரஸில் இருக்கீங்க, என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கிறத என்னால் ஐடென்டிஃபை பண்ணி அதை நான் சொல்ல முடியும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேட்கலாம்.